வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தீபாவளிக்கு பட்டர்ஃப்ளை சுடிதார் தான் தைக்க போகிறோம். இது ரொம்பவே அழகாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது 3 மீட்டர் எடுத்திருக்கேன். சன்க்ரேப் வந்து 3 மீட்டர் எடுத்திருக்கேன். நம்ம வந்து பூனம் கிளாத்துனாலே டபுள் லைனிங் கொடுப்போம். அதுக்காக வந்து உள்ளே கொடுக்குறதுக்கு ஒரு லைனிங் எடுத்திருக்கேன். சென்டரில் கட் பண்ணிக்கலாம். சென்டரில் கட் பண்ணிட்டு இது 4 மடித்து போட்டுக்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம சிக்சாக் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். கீழே ஃப்ரில் வச்சு வரும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ கட் பண்ணால் பாருங்கள். உயரம் வந்து 15 இன்ச்சு, சுற்றளவு 10 வச்சுக்கோங்க. பத்து இன்ச்சு சுற்றளவு, உயரம் 15. நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 2.25 வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதாவது கொஞ்சம் யூசேஃபாக மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் வந்து 7 இன்ச்சு, கீழே வந்து 1 இன்ச் கம்மி பண்ணி வளைவு கொடுத்துக்கலாம். இது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே கட் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் வந்து கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. நெக்காக டெவலப்படுத்திட்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். இது நெக்கு வந்து நம்ம தைக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நெக்கு வச்சுக்கலாம். முன்னாடி ஆம்கோல் நல்லா 4 இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி குறைஞ்சி கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த கிளாத் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம உயரம் 15 இன்ச்சு, சுற்றளவு வந்து ஒரு 20 இன்ச்சு வரும். அதுக்கு வந்து நம்ம அகலமே இதோட அகலமே நமக்கு வந்து 20 இன்ச்சுக்கு மேலேயே இருக்கும். அது உயரம் மட்டும் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்க அகலமே போதும். இதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கைக்கு வந்து நான் 10 இன்ச்சு எடுக்கிறேன். கைக்கும் மேல் உயரத்துக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பதினஞ்சு + 10 25 இன்ச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ 43 இன்ச்சு உயரம், அதில் 15 போக 23 இன்ச்சு இருக்குது. நம்ம கீழே வந்து ஃப்ரில் வரும் தனியாக 4 இன்ச்சுக்கு. ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 4 இன்ச்சுக்கு அப்படியே 4 மடித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கத்துக்கும் 2 இது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். 23 இன்ச் இருக்குது. அது 4 நம்ம வந்து 4 மடித்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது 2ஆக கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா மொத்தமாக 4 மடித்து நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் ஏற்றியும் தாத்தியும் வரும். அதனால் வந்து இந்த மாதிரி மடித்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது 2யும் ஒரு பக்கத்துக்கு வரும், அது 2ம் ஒரு பக்கத்துக்கு வரும், முன்னாடி பின்னாடியும். நம்ம ரெடிமேடில் ஃப்ரில் வச்சு நம்ம டாப் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து கீழே ஒரு ஃப்ரில் மட்டும் வரும், அடுக்கடுக்காக இல்லை. இப்போ இது தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது தனித்தனியாக கட் பண்ணி வச்சுங்க. இது வந்து நம்ம சன்கிரேப் எடுத்துருக்கோம். இப்போ அதே அளவுக்கு கைக்கு தனியாக, மேல் உயரத்துக்கு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு நம்ம வந்து அகலம் வாக்கில் ஒரு பீஸ் வச்சாவே போதும். அதுக்கு எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணணும்லாம் இல்லை.
இப்போ அதோட நீங்கள் கீழே ஸ்கர்ட்டுக்கு வந்து எந்தளவு உயரம் வைக்கிறீங்களோ அதே அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு கீழே மடித்து தைச்சிக்கலாம். இதை 2ஆக மடித்து போட்டிருக்கேன். இது தனித்தனியாக நம்ம வந்து முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப இந்த ஃப்ராக் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ கரெக்டாக நேராக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தைக்கிறதுக்கு போகலாம். அவ்வளோதாங்க, கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்கர்ட்டுக்கு வந்து ஃபுல்லாக நம்ம ஃப்ளிட்ஸு வைக்க போகிறது கிடையாது. இந்தளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம யூ ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ளிட்ஸ் வைக்கிறனால ரொம்ப அதிகமாக தெரியும். 2மே ஃப்ளிட்ஸ் வந்துச்சுன்னா அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது சும்மா அதிகம் வராது, லைட்டாக ஒரு 2-3 மட்டும் வரும். ஏன்னா கிராஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே நம்ம வந்து மடித்து தைச்சிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக மடித்து தைச்சிருங்க 2யுமே. இப்போ இது 2யுமே நம்ம 4 பீஸ் கட் பண்ணியிருந்தோம். 2 தனித்தனியாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஜாயின் பண்ணிட்டு நெக்கு வந்து இந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். 6 இன்ச்சு வச்சு இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். நெக்கோட அகலம் 3 இன்ச்சு. 4 வளைவு கொடுத்து வரைஞ்சிருக்கேன். பேக் சைடு அதே அளவு ரவுண்ட் நெக் மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த வளைவெல்லாம் மேலே கொஞ்சம் மட்டும் நம்ம ஷோல்டருக்கு ஸ்ட்ரைட்டாக விட்டுட்டு கீழே அந்த வளைவு கொடுத்துருங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்த்தா. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் டபுள் லைனிங் கொடுத்துருக்கேன். சன்கிரேப்பில் வச்சு நான் ஓடு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தில் வச்சு தைக்கிறேன். அப்போ வந்து நமக்கு 3 கிளாத்து வந்துடும். அப்போ வந்து நமக்கு திக்காக தான் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க பிள்ளைங்க சால் போடாமல் ஃப்ராக் மாதிரி போடுறாங்க. அதனால் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப வித்தியாசமாக தெரியாது. அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டுட்டு எட்ஜிலேயே அப்படியே தையல் போடுங்க. இதுக்கு வந்து நம்ம அதே கலரில் தான் சன்கிரேப்பில் தான் பைப்பிங் கொடுக்குறேன். ஏன்னா வந்துட்டு நீங்கள் எந்த கலர் ஃபேண்ட்டு வேணாலும் போட்டுக்கலாம். இங்கு ப்ளூ போட்டுக்கலாம், ஆரஞ்சு, எது என்ன கலர் சிக்குதோ இதுக்கு பிளாக்கு கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வேறு எந்த கலரும் கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்கல நான். இப்போ இது முன்னாடியும் நம்ம தைச்சிக்கலாம். கேன்வாஸ் இல்லாமல் தான் நான் தைச்சிருக்கேன். ஏன்னா இது வந்து திக்காக தான் வரும், அதனால் கேன்வாஸ் தேவைப்படாது. இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு அந்த கார்னருக்கு லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு திருப்பிக்கலாம். ஒரு வளைவுக்கும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு பிங்க் கலரில் நான் ஒரு பட்டன் கொடுத்துருந்தேன். அதாவது ப்ளவுஸ் பட்டனில் தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். இதுக்கு வந்து இந்த 2 இதுக்குமே வந்து நம்ம சிக்சாக் போட்டுக்கலாம், மேலேயும் கீழேயும். நான் உருட்டி கொடுக்குறேன். அது வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும் பைப்பிங். நம்ம நார்மலாக கொடுத்தோம் அப்படின்னா சன்னமாக தான் இருக்குது. இது மாதிரி நம்ம சாரீ பிசிறு மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி சன்னமாக அப்படியே மடித்து கொடுத்தா நல்லா திக்காக வருது. ஓரளவுக்கு தான் சிக்சாக் தெரியும். நானே இந்த மிஷின் வாங்கினதுக்கப்புறம் 4-5 டைம் பண்ணியிருக்கேன்.
ப்ராப்பராக எனக்கும் தெரியல, ஏதோ ஓரளவுக்கு பண்ணுறேன். ஆனால் நல்லா தான் வந்திருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நெருக்கி நெருக்கி, ரொம்பவும் நெருக்கி கொடுத்துக்காதீங்க, பத்தாது. அதாவது அது வந்து சிங்கிள் தான் நமக்கு மேலே கொடுத்துருக்குது. இங்கே கீழே நம்ம ஃப்ரில் கொடுக்குறது வந்து டபுள், அந்த அந்த கணக்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் இருக்க அகலமே நமக்கு போதும். 42 இன்ச்சு அகலம் இருக்கும் அதில், அதுவே நமக்கு போதும். இது கீழே 2 ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃப்ளிட் கொடுத்துடலாம். இது சென்டர் அடையாளம் பண்ணி வச்சுக்கோங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க எத்தனை இன்ச்சு வருது பாதியில் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம மேல் வாக்கில் நான் மடித்து தைக்கிறேன், ஏன்னா வந்து நமக்கு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு மேல் வாக்கில் நான் மடித்து தைச்சிட்டு அதுக்கு மேலே இந்த ஃப்ரில் அப்படியே வச்சு பொறுமையாக தைச்சிட்டு வரேன். நான் நல்லா அந்த சிக்சாக்கை வந்து விலக்கி விட்டு கரெக்டாக அந்த நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, உருட்டி தைச்சிருக்கோம் இல்லையா, அது மேலேயே வச்சு பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. இது நம்ம மிஷின்லேயும் நம்ம தைக்கலாம், இதனால சிக்சாக் வந்து கொஞ்சம் இன்னும் அழகாக தெரியும். இப்போ வந்து இந்த மடக்கி தைச்சிருக்கோம் நமக்கு அது நல்லா வந்து பிரியாது. ஏன்னா வந்து பூனம் கிளாத்துனாலே டக்கு டக்குன்னு நூல் எடுத்துகிட்டு வரும். ஆனால் நம்ம இந்த உருட்டி தைச்சிருக்கனால உங்களுக்கு நார்மலாக இருக்கும், பிசுறு வெளியில் வராது. ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் கீழே ஃப்ரில் வைக்கிறதுக்கு. இது கழுத்து வந்து நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்துடும். ஃபுல்லாக அயன் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கலாம். பாருங்க அழகாக இருக்குது. நமக்கு தையல் போட்டுக்கலாம். ஃபுல்லாக லைனிங் வச்சாச்சு. ஒரே அளவாக கொடுத்துட்டு வாங்க, கார்னரில் நிப்பாட்டி அப்படியே திருப்பிக்கலாம். இதுக்கு பைப்பிங் நான் கொடுக்கல, அப்படியே வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ கீழே வந்து பைப்பிங் கொடுத்துட்டு அப்படியே நம்ம வச்சு தைச்சிக்கலாம். இது பாடி உயரத்தில் கீழே பைப்பிங் கொடுக்குறேன். அப்படியே நம்ம வந்து ஃப்ளிட்ஸே வச்சுட்டு ரெடி பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வச்சு அமுக தையல் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அகலம் வந்து 10 இன்ச்சு, உயரம் வந்து 9 இன்ச்சு வைக்கிறேன். இது பஃப் கை வரும். இப்போ பஃப் கை வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கிற அகலத்தை அப்படியே நாளாக மடித்து போட்டு எடுத்துருக்கேன். சன்க்ரேப்பில் இருக்கிற அகலமே போதுமானதாக இருந்துச்சு. அப்படியே நாளாக மடித்து போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ ஆம்கோல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆம்கோலுக்கு அந்த முன்னாடி கை வந்து நல்லா குடஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைனிங் வச்சுட்டு அடையாளப்படுத்திக்கோங்க. அடையாளப்படுத்திட்டு இப்போ நம்ம வைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி குட்டி குட்டியாக நம்ம வந்து கீழே ஃப்ரில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அது மாதிரி வச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ கீழே வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து மேல் வாக்கில் நம்ம திருப்பி அடிச்சிடலாம். அப்படியே வந்து மடக்கி ஒரு தையல் போட்டுக்கோங்க. பிசுறு தெரியாமல் வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம்.
கீழே வந்து ஒரு அமுக்கு தையல் ஒன்று போட்டுருங்க. ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு நம்ம வந்து ஆம்குள்ளே கையை வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். சென்டரில் ஷோல்டருக்கு நேராக வர்றதை கட் பண்ணி அடையாளப்படுத்தியிருக்கேன் சென்டரில். அது வரைக்கும் கொஞ்சம் முன்னாடி ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு வாங்க. அவ்வளோதான், இதே மாதிரி பொறுமையாக வச்சுட்டு வாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரே 2 பக்கமும் ஒரே அளவாக வந்துடுச்சு. 2வது தையல் அமுக்கு தையல் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்கர்ட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம அமுக்கு தையல் போட்டிருக்கோம். மேலே பாடி உயரத்தில் கீழே வந்து அமுக்கு தையல் போட்டிருக்கோம். அப்படியே வச்சு ஃப்ரில் வச்சுட்டு 10 இன்ச்சு கீழே சுற்றளவு அப்படியே இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு இன்ச்சு விட்டுட்டு அப்படியே குட்டி குட்டியாக ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு வாங்க. இதே மாதிரி சின்ன சின்னதாக வச்சிடலாம். இந்த சென்டர் அடையாளப்படுத்திருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் வந்ததும் டேப் வச்சு அளந்து பார்த்துக்கோங்க. இப்போ சரியாக இருக்குது. முடித்ததுக்கப்புறம் லைனிங்கும் நம்ம கட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம். அதே போக மீதி லைட்டாக அங்கனங்கன்னா வரும். அங்கனங்கன்னா ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு நம்ம வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப அதிகமாக வராது. ஏன்னா கொஞ்சம் நமக்கு வந்து வயிறு ரொம்ப பெருசாக தெரியும், ரொம்ப புஷ்ஷுன்னு இருக்க மாதிரி இருக்கும் பிள்ளைங்களுக்கு. அதனால் வந்து இந்த மாதிரி கொடுக்குறோம்போது கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு ஃப்ளிட்ஸ் வரும். இப்போ அப்படியே வச்சு நம்ம அமுக்கு தையல் போட்டுடலாம். சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க 2லேயுமே. இது வந்து நல்லா ஃப்ளிட்ஸ் வந்து படிஞ்சு இருக்கும். நமக்கு பைப்பிங் வச்சுட்டு இந்த மாதிரி தைக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாப்பாவுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது பின்னாடி நாட்டும் கழுத்துக்கு வச்சுருக்கேன் நான். 2வது அமுக்கு தையல் போட்டுடலாம். இப்போ அவ்வளோதாங்க, சைடு ஜாயின் பண்ணிட்டா முடிஞ்சு. இதுக்கு வந்து நாட்டு வந்து இடுப்பில் கட்டிக்கிறதுக்கு நாட்டு கொடுத்துருக்கேன். பின்னாடி வந்து நம்ம கட்டிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது கொஞ்சம் பகலில் எடுத்தனால கொஞ்சம் நமக்கு லைட் கலர் மாதிரி தெரியுது. ஆனால் வந்து நல்ல டார்க் கலர் இது. அந்தந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் மட்டும் வச்சுருக்கேன். இப்போ கீழே இந்த ஃப்ரில் வச்சது ரொம்பவே சூப்பராக இருக்க பாருங்கள். கையும் ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த செட்டு ட்ரெஸ்ஸில் அழகான அம்பர்லா டாப் தைக்க போகிறோம். போட் நெக் வச்சு செக்குடு நம்மளே டிசைன் பண்ணி நெக்குக்கும் கைக்கும் கொடுத்து பண்ண போகிறோம். ஃபேண்ட்டு வந்து கேதரிங் ஃபேண்ட்டு நம்ம தைக்க போகிறோம். ரொம்ப சூப்பராக பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த லெகின் தான் எடுத்திருக்கேன் நான். அதோட அளவு மட்டும்
உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. மேல் உயரம் 10 இன்ச்சு. ஏன்னா ஒருத்தவங்க ஹைட்டாக இருப்பாங்க, ஒருத்தவங்க குட்டையாக இருப்பாங்க. இது கொஞ்சம் குட்டையாக இருக்க பொண்ணோடது. காட்டன்னாவே பொதுவாக தண்ணியில் அலசி போட்டுட்டு தைங்க. ஏன்னா வந்து அப்புறம் நம்ம தைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் தண்ணியில் அலசி போட்டு அயன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கீழே வந்து கால் பகுதிக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு தையலுக்கு அதுக்கு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. நான் கீழே வந்து 38 இன்ச் வைக்கிறேன். ஃப்ளிட்ஸு அதிகமாக வேணும்னா அகலம் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இல்லை கம்மியாக வேணும்னா ஒரு 14 இன்ச்சு அந்த மாதிரி வச்சிங்கனாவே போதும். இந்த சைடில் வந்து 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது ஜாயின் பண்ணுற மாதிரிலாம் வராது, கரெக்டாக இருக்கும். இப்போ இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். கீழே கட் பண்ணிவிட்டு சைடில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது அம்பர்லா இதுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி லெக்கின் மாடல் தான் நல்லாயிருக்கும், கேதரிங் தான் நல்லாயிருக்கும். கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இருக்கிற துணியை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மேலே டிசைன் பண்ண போகிறோம். சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. கீழே மடிச்சு தைக்க அடையாளப்படுத்திக்கோங்க. இங்கே இருக்கிறது வந்து நம்ம மேலே வந்து பட்டிக்கு எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு விட்டுட்டு 10 இன்ச்சு எடுத்துக்கோங்க. சைடில் வந்து நம்ம இங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அகலம் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவு உயரம் மாதிரியே அகலம் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒல்லியாக இருந்தால் நம்ம கம்மியாக வச்சா போதும், குண்டாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக நம்ம வைக்கணும். அளவு ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் என்ன அளவு இருக்கோ அதை வச்சுக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம டிசைனுக்கு பைப்பிங்க்கு இதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுவும் நான் அலசி போட்டு தான் எடுத்திருக்கேன். இது வந்து லென்த்து நிறையா கொடுத்துருந்தாங்க. சிக்கிட்டே குட்டையான பொண்ணு தான் நம்ம ஓப்பன் டாப் தைச்சோன்னா வந்துட்டு நிறையவே மெட்டீரியல் வேஸ்ட் ஆகும். அதனால நான் அம்பர்லா டாப் பண்ண போகிறேன். இப்போ உயரம் வந்து 15 இன்ச் எடுத்துக்கலாம். மாங்காய் டிசைன் கொடுத்துருக்காங்க, அது நேர்வாக்கில் வர மாதிரி எடுத்துக்கோங்க. 15 இன்ச் ஒயர் எடுத்துக்கோங்க. வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாம். மீதி உள்ளதை முக்கோணமாக மடித்து போட்டுக்கோங்க. கைக்கு வந்து நம்ம கடைசியாக வந்து இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் ஜாயின் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் நேராக வர மாதிரி ரெண்டையும் தனியாக கட் பண்ணிட்டு தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு நேராக வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ லைனிங் கிளாத் வந்து நம்ம அயன் பண்ணி எடுத்திருக்கேன். இது சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மேலே வந்துட்டு லைனிங் போட்டிருக்கேன், கீழே வந்து ஸ்கர்ட்டுக்கு வந்து நான் சன்க்ரேப் எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வெயில் காலத்துக்கெலாம் கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்கும், இதுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு. அது வேர்வை வந்து நமக்கு உறிஞ்சாது, அதனால் வந்துட்டு உள்ளே வந்து காட்டனில் கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ சுற்றளவு வந்து நான் 10.5 இன்ச் வைக்கிறேன். உயரம் வந்து 15 இன்ச் வைக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கீழே கொஞ்சம் நான் 1 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கோட அகலம் 3.25 இன்ச் வச்சுருக்கேன். ஷோல்டர் வந்து 2.25 இன்ச் வச்சுருக்கேன். ஆம்கோல் வந்து உயரம் 7 இன்ச் வச்சுருக்கேன். இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வளைவு போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து 2 பக்கம் ரவுண்ட் நெக் வைக்கலான்னு கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் யோசித்தேன், சரி போட் நெக் வச்சா அழகாக இருக்கும்ன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்கோட அகலம் வந்து 3.25 இன்ச்சு.
ஷோல்டர் வந்து 1/4 இன்ச்சு கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. நெக்குக்கு அடையாளப்படுத்திக்கோங்க. முன்னாடி ஆம்கோல் வந்து நல்லா குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ரெண்டையும் தனித்தனியாக கட் பண்ணிட்டு இது நீர்வாக்கில் வர மாதிரி போட்டுக்கோங்க. மாங்காயை பூ டிசைன் இருக்கிறதுக்கெலாம் நீங்கள் அப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதை முக்கோணமாக மடித்து போட்டுக்கோங்க. நான் ட்ரெஸ்ஸை முடித்ததுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா செட்டு ட்ரெஸ்ஸில் நமக்கு இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்தாங்க. அந்தளவுக்கு அழகாக இருந்தது. இப்போ மேலே நம்ம வெட்டின பீஸ் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கிராஸ் பீஸ்ன்றதுனால நமக்கு இழுவை கொடுக்கும். இந்த மாதிரி மேலே ஏற்றி வளைவு போட்டுக்கோங்க. நான் 32 இன்ச் வைக்கிறேன். மொத்த உயரமே 47 தான். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். கீழேயுமே நமக்கு ஜாயிண்ட் வராது. கரெக்டாக இருந்துச்சு. ஃபேண்ட்லேயும் நமக்கு கீழே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்காது. அதே மாதிரி இதுலேயுமே இல்லை. நல்லா இந்த மாதிரி வளைவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மேலே வந்து நம்ம நல்லா வளைவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. கைக்கு வந்து நம்ம எல்லாமே முடித்ததுக்கப்புறமா கை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேண்ட்டுக்கு வந்து நம்ம மேலே வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு எல்லாத்தையும் வச்சு ஒரே அளவாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இதையும் நடுவில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நடுவில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே வந்து கொஞ்சம் சன்னமாக நம்ம மடித்து தைச்சிட்டு சைடில் உருட்டி அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி தைச்சிக்கலாம். இப்போ மேலே வந்து கொஞ்சம் சன்னமாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிக்கோங்க. இது பிகினர்ஸுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தையல் போட்டுட்டு மடிக்கிறதுக்கு. இப்போ 2 பக்கமும் ஒரே அளவாக மார்க் பண்ணி இப்போ 1 இன்ச்சுக்கு நம்ம அப்படியே மடிச்சிடலாம். இது எதுக்காகனா வந்துட்டு நாடாக வந்து மேலே கீழே போகாமல் மேலேயே நிற்கும் கரெக்டாக. அதுக்காக அந்த மாதிரி தைக்கிறது. இப்போ கரெக்டாக ஒரே அளவாக மடித்து தைச்சிட்டு வாங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு 2-3 தையல் போடுவேன் நான். உங்களுக்கு 2 தையல் போதுன்னா போட்டுக்கோங்க. நான் 3 போடுவேன். ஏன்னா வந்து கீழே வந்து கிராஸ் பீஸ் இருக்கிறதுனால 3 தையல் போட்டுக்கோங்க. கீழே கால் பகுதிக்கு நம்ம மடித்து தைச்சிடலாம். 1 இன்ச் அடையாளப்படுத்தியிருக்கோம். அதை மடித்து தைச்சிருங்க. இது நம்ம எப்பயும் போலேயே நார்மல் பேண்ட்டுக்கு சைடில் தைக்கிற மாதிரி தைச்சிக்கோங்க. இது வந்து நல்லாவே இழுவை கொடுக்கும். நம்ம வந்து கால் வந்து கொஞ்சம் சின்னதாக நீங்கள் தைச்சிட்டிங்களே லெக்கின் அளவுக்கு தைச்சிட்டிங்கன்னா போதும். இழுத்து நம்ம போட்டுக்கலாம். நல்லாவே இழுவை கொடுக்கும் கிராஸ் பீஸுன்றதுனால. முன்னாடியெல்லாம் இதுக்கு கொக்கி வைப்போம். அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் அப்படியே தைச்சா போதும். இன்னும் முக்கோணமாக மடித்து போட்டு நல்லா கிராஸில் போட்டிருக்கோம் நமக்கு. இந்த மாதிரி சைடில் அந்த மடித்து விட்டுட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வெளியில் வந்து அந்த பிசுறு வராமல் இருக்கும். இதுக்கே நான் 3 தையல் போட்டிருக்கேன்.
அடுத்தடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைன்னாலும் பிரித்து விட்டுக்கலாம். சப்போஸ் உள்ளது நுழையில அந்த மாதிரினாலும் நம்ம பிரித்து விட்டுக்கலாம். இது மாதிரி 3 தையல் ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கிராஸ் பீஸுன்றதுனால டக்குன்னு நம்ம இழுத்து போடும்போது செய்யும்போது பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றுக்கு மேலே ஒன்று போடும்போது நமக்கு சீக்கிரமாக பிரியாது. இப்போ நம்ம ஃப்ளிட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சைடில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதிலேருந்து தைக்க ஆரம்பிங்க. நான் சென்ட்ரு மட்டும்தான் 2 பக்கமும் ஃப்ளிட்ஸு கொடுக்குறேன், சுற்றிலும் கொடுக்கல, சென்ட்ரு மட்டும் கொடுக்குறேன் நான். முன்னாடியும் பின்னாடியும் மட்டும் கொடுத்துக்குங்க. ஏன்னா இது ஃப்ளிட்ஸும் நான் அதிகத்துக்கு வைக்கல, சும்மா கம்மியான ஃப்ளிட்ஸு தான் வச்சுருக்கேன். இப்போ ஃபேண்ட்டு வந்து நம்ம நீட்டாக முடிஞ்சு ஒரு அமுக்கு தையலை போட்டு முடிச்சு எடுத்துடலாம். கீழே கால் எல்லாமே முடிஞ்சுங்க. இதுக்கு நாடா அடிச்சிடலாம். 1 இன்ச் அகலத்துக்கு நான் எடுத்திருக்கேன், அதை அப்படியே மடித்து நாடா அடிச்சிடுங்க. இப்போ வந்து நம்ம செக்குடு ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கலாம். நான் ஒரு 1/2 இன்ச் அகலத்துக்கு பிடிக்கிறேன் நான். ஏன்னா இதுவே வந்துட்டு நம்ம மறுபடியும் பிடிக்கிறப்போ 1 இன்ச் அகலம் வந்துடும், 1 இன்ச் அகலம் 1 இன்ச் உயரம் வந்துடும். அதனால் வந்து 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம அப்படியே பிடிச்சிட்டு வரலாம். இதுவே வந்து போதுமானதாக இருந்துச்சு எனக்கு, கைக்கு நெக்குக்கு எல்லாத்துக்குமே. இப்போ அப்படியே திருப்பி பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாகவே நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். பிடிச்சிட்டு கடைசியாக நான் இதுக்கு பாசி வச்சுருந்தேன் பிளாக் கலரில், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இது வந்து லைனிங் கிளாத்து நான் வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து 2 மீட்டர் எடுத்திருந்தேன், நம்ம சேம் அதே அளவே வச்சு வெட்டி எடுத்திருக்கேன். கீழே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மேலே வந்து ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா சைடில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மேல் உயரத்துக்கு நம்ம வெட்டி வச்சுருக்கதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் சைடு நெக்கு வந்து போட் நெக் தான் கட் பண்ணியிருக்கேன், 2 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 3.25 இன்ச்சு இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். உயரம் வந்து 4 இன்ச்சு வைக்கிறேன். இதை கட் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு அடித்து திருப்பிக்கலாம். இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டு இப்போ திருப்பி எடுத்துக்கலாம். நல்லா எட்ஜில் போடுங்க தையல். இப்போ ஃபுல்லாக வந்து இதை நம்ம லைனிங் வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லாமே கட் பண்ணிவிட்டு அடியில் வந்து நம்ம பிடிச்சிட்டு செக்குடு இதை வச்சுட்டு இப்போ மேலே அப்படியே வச்சு தையல் போட்டுக்கலாம். அப்படியே ஒரு தையல் போட்டுட்டு இப்போ மேல் வாக்கில் நம்ம திருப்பிக்கலாம். இது செக்குடு போட்டது தான் மேலே இருக்கணும்.
இப்போ சுற்றிலும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அங்கங்கே கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டு திருப்பிட்டு சேம் கலர் போட்டு தைங்க நூல். இப்போ ஃபுல்லாக ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ வந்து நெக்கில் இருந்து கீழே 5 இன்ச்சு வைக்கிறேன், சைடில் வந்து 2 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ ரவுண்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி போட்டுட்டு நம்ம அந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நாலாமல் ஊசி குத்திக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே உள்ளது கைக்கே போதுமாக இருந்தது. அதை 2ஆக கட் பண்ணி நம்ம வந்து சைடில் வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே கைக்கு கொடுத்துட்டேன். லேஸ் எடுத்திருக்கேன் ஒயிட் கலரு. இதை வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே திருப்பி அமுக்க தையல் போட்டுடலாம். ஏன்னா இதில் வந்து நமக்கு ஒயிட் கலர் இருக்குது, அதனால ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இப்போ அப்படியே திருப்பி நம்ம அமுக்க தையல் போட்டுடலாம். எவ்வளோ ஈஸி பாருங்கள். அப்படியே ஃபுல்லாகவே திருப்பி போட்டுடலாம். அப்போ நமக்கு பிசுறுன்னு தெரியாது, ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மேலே வந்து நான் இதே கலரில் பைப்பிங் கொடுக்குறேன். விருப்பம்னா கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே ப்ளைனாக விட்டுறலாம். இப்போ கை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சைடில் ஜாயின் தான் பண்ண போகிறேன். கொஞ்சம் பத்தாமல் இருக்குது நமக்கு, அதனால் வந்துட்டு அடியில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முடிச்சதுக்கப்புறம் அமுக்குள் பகுதியை வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு கை வந்து சரியாக இருந்துச்சுன்னா அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஆனால் அது நமக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஜாயின் பண்ணது எதுவுமே தெரியாதுங்க. ஏன்னா நம்ம சால்வ் போடுவோம், அதனால் வந்துட்டு எதுவுமே தெரியாது. கை அது மேலே தான் வந்துடும். நம்ம வந்து அமுக்கு தையல் போட்டுட்டு அதையுமே பிரித்து விட்டுறலாம். உயரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு சைடில் வந்து நமக்கு ஒட்டு போடுற மாதிரி வருது. 4 இன்ச்சு இருக்குது உயரம். இப்போ இதே அளவுக்கு வந்து நம்ம உள்பக்கத்துக்கு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த செக்குடுக்கு மட்டும் சைடில் 4 பக்கமே 2 கைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அடியில் கொடுத்து இப்போ மேலே வந்து செக்குடு, அடியில் வந்து அந்த பிளெயினாக இருக்கிறது கொடுத்து தையல் போட்டுக்குங்க. இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். இப்போ 2மையும் விரித்து விட்டுட்டு அமுக்க தையல் போட்டுடலாம். இப்போ இந்த சைடில் ஜாயின் பண்ணது நமக்கு அது உள்ளே போயிடும். நல்லா விரித்து விட்டு டைட்டாக நல்லா கையில் தேய்ச்சி விட்டு தையல் போடுங்க. இப்போ போட்டாச்சு. இப்போ சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டு கீழேயும் வந்து செக் பண்ணிக்கோங்க, 2மே ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொஞ்சத்தை கட் பண்ணிக்கோங்க. அந்த செக்குடு பகுதி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அது ஓரத்தில் நம்ம அதில் கட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து நமக்கு பிசுறு இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து நம்ம சுடிதாரோட கிளாத்து கொடுத்து
மேல் வாக்கில் திருப்பி தைச்சிடலாம். 1 இன்ச் அகலம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம மேல் வாக்கில் தைச்சிக்கலாம். இப்போ அது ஒரு பார்டர் மாதிரி ஆயிரும். இது வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. இப்போ கை வந்து நம்ம 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கையை தைச்சிருங்க. இது வந்து செட்டு ட்ரெஸ்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு அழகாக இருக்குது இது. பேக் சைடு வந்து நம்ம கட்டிக்கிறதுக்கு லூஸாக இருந்தால் கட்டிக்கிறதுக்கு வந்துட்டு ரோப் வச்சுருக்கேன் நான். அது உங்களுடைய விருப்பம்தான். இப்போ அதை வச்சு தைச்சிட்டு நம்ம ஸ்கர்ட்டு வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பொம்மைக்கு போட்டு பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பொம்மைக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னா நம்ம போட்டால் எவ்வளோ அழகாக இருக்கணும் யோசிச்சுக்கோங்க. இதுக்கு சால் எல்லாம் போட்டேன். சால் கொடுக்கல, பேண்ட்டு டாப்பு மட்டும்தான் கொடுத்தாங்க. இப்போ பேண்ட்டு கிளாத்து வச்சு நம்ம செம்மையாக டிசைன் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். பிளாக் கலரில் பாசி கொடுத்துருக்கேன் நான். இது பேக் சைடு. இது பேண்ட்டு. எல்லாமே நீட்டாக இருக்குது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு ஏற்ற சுடிதாராக இருக்குது பாருங்கள்.